எல்லாமே எங்களை நடத்துவாராக. இன்றைய நாளிலும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியத்தை குறித்து நான் இன்றைய நாளிலும் உங்களோடு கூட நான் சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கின்றது, கடைசி நாட்களாக இருக்கின்றது. நாங்கள் நினைக்கிறபடி அல்ல வாழ்வு, போராட்டம் நிறைந்த வாழ்வு இந்த பூமியிலே உண்டு. நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு அமைந்து விடாது. உலகத்துக்கு உலகம் விரும்புகிற மாதிரி எல்லாம் அமையும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் அவர்கள் விரும்புகிற மாதிரி அமைவது ரொம்ப கடினம். அதை அமைப்பதும் ரொம்ப கடினம். ஏனென்று சொன்னால் அது மனுஷன் தங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கின்றமே அதற்கு காரணமாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு இதை நான் எப்படி தொடங்க விரும்புகிறேன் என்று சொன்னால், நாங்கள் ஆதாமிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டு வந்து ஆபிரகாம் வரைக்கும் தன்னுடைய ஜனங்களை நடத்தும் போது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வேளைகளிலும் தான் கட்டளையிட்டவைகளை ஜனங்களுக்கு கை கொள்ளும்படியும், தான் சொல்லுகின்ற காரியங்களை சொல்லும்படியும் செய்யும்படியும் தேவன் நடத்திட்டு வந்தார். அன்று நோவா தேவனுடைய சத்தமாய் இருந்தார். கேட்டு வந்தவர்கள் தேவனிடத்திலே வந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் வாசித்த சங்கீதத்திலே கூட ஆகாப் ராஜா, தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்காய் சாய்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அப்போ அதே போல தான் பின்பு ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் வரைக்கும் வந்த தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், தேவனோடு கூட நடந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜனங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்தாங்க. நாங்கள் அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தும் அதற்கு முதல் யோவாஸ்நானனும் வந்து சொன்னது, உங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு சாய்த்து கொள்ளுங்க என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லியும் சொல்ல வேண்டிய காலம் அன்று காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது புறஜாதியரிடத்திலே அல்ல. இயேசு கிறிஸ்து வந்தது தான் கட்டளைகளை கொடுக்காத புதிய ஜனங்களிடத்திலே அல்ல, தன்னுடைய ஜனங்களிடத்திலேயே, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலேயே. ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு அழைத்து வந்த பிறகு மோசையினாலே தனக்கு தான் கொடுத்த அந்த ஜனங்கள் அவர்களுடைய புத்தகத்தை, தேவனால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை கையிலே வைத்து இருக்கின்ற ஜனங்களிடத்திலேயே தேவன் வருகின்றார். அதே போலதான் இன்றைக்கும் இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்ட ஜனங்களிடத்திலேயே தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த காரியம் கீழ்ப்படிவு. எப்படி அன்று மோசையினாலே கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமானது அவர்களுக்கு ஜீவ புஸ்தகமாய் ஜீவனுக்கு எதுவாய் காணப்பட்டதோ, அல்லது நாங்கள் இன்றைக்கு வாசித்தது போல ஆசாப் ராஜா சொன்னது போல, நீங்கள் தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கற்பனையாகிய ஜீவ புத்தகத்தை நாங்கள் அதை கை கொள்ளுகின்றவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான் யாராயும் இருக்கலாம், எனக்கு என்னை குறித்ததான பெருமை இருக்கலாம், கனம் இருக்கலாம், எதுவாயும் இருக்கலாம், ஆனால் தேவன் சொன்னவைகளை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. நான் இயேசு கிறிஸ்துவிலே இருந்தே நான் பெருசாக மண்ணுக்கு வர விரும்புகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு இப்போ கடைசியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தேவன். எங்களுக்கு அவரை தான் வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவித்திருக்கின்றவைகளை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உலகம் சொல்லுகிறது சொல்லட்டும், யார் சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும், உலகத்தில் இருக்கிற போதகர்கள் சொல்லட்டும், உலகத்தில் இருக்கிற அப்போதகர்கள் சொல்லட்டும், உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லட்டும், அது தேவனோட வார்த்தைக்கு ஒப்பாய் இருக்கிறதா என்று பார்த்து நாங்கள் நடக்க வேண்டிய நாட்களில் இருக்கின்றோம்.
ஏனென்றால் தேவன் தெரிந்து கொண்டு அழைக்கின்றார், அழைத்து சொல்லுகின்றார், அதை போய் சொல்லுங்கள் என்று சொல்லி. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஏன் உபத்திரவப்பட்டார் தெரியுமா? அவர் பிதாவினால் நிறைவேறும்படி தான் எதை கொண்டு வந்தாரோ அதை செய்ய வேண்டிய நிமித்தமே அவர் வேதனைப்பட்டார், துன்பப்பட்டார். அவர் அடிக்கப்படுத்தவில்லை, உபத்திரப்படுத்தவில்லை, குற்றப்படுத்தவில்லை. ஆனால் அவைகளில் எல்லாம் நிறைவேறும் என்கின்ற வார்த்தை தன்னில் நிறைவேறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை விட்டு கொடுத்தார். அதே போலதான் நாங்களும் எங்களுடைய வாழ்விலே தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேறும்படி நாங்கள் விட்டு கொடுத்து வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்துட்டு அவர் அப்படி வாழாம இல்லை, அவர் தான் வாழ்ந்து எங்களுக்கு போதித்தார். அப்போஸ்தலர்களும், நாங்கள் கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லிவிடுவோம், அப்போஸ்தலர்களும் தாங்கள் வாழ்ந்து எங்களுக்கு போதித்து கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அப்போஸ்தலர்களை தேவன் தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுத்து அல்லது அவர்களுக்கு சொல்லி அவர்களை அனுப்புகின்றார். ஸோ அப்ப அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கட்டளையிட்ட காரியங்கள் உண்டு. அதே போல ஏன் அப்போஸ்தலர்கள் என்று எங்களுக்கு தேவன் பைபிளிலே கட்டளையிட்ட காரியங்கள் உண்டு. அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டபடியினால் அவர்களை நாங்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கின்றோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாவருமே அப்போஸ்தலர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அப்போஸ்தலர்களைப் போல நாங்களும் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் பெருமை காரியங்கள் அல்லங்க. அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் ஆக்ட் என்ற அர்த்தம். ஆக்ட் என்றால் செயல்படுத்து, நிறைவேற்று, நான் உனக்கு கட்டளையிட்டதை நீ செய், நான் உனக்கு சொன்னதை நீ செய், சொல்லு என்பதுதான் அந்த காரியமாக இருக்கின்றது. 2-3 காரியங்கள் நிறைய உண்டு, ஆனால் நான் 2-3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். நாங்கள் மத்தேயு 10வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பொங்கல் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். செய்ய வேண்டிய முதலாவது காரியம் சுவிசேஷம் சொல்லலாம். நாங்கள் அப்படியே சுவிசேஷம் சொல்லலாம், எங்களுக்கு விரும்பினபடி சொல்லலாம், ஃபோனுக்கால சொல்லலாம், யூடியூப்புக்கால சொல்லலாம், ஃபேஸ்புக்கால சொல்லலாம், வேலை இடத்துல சொல்லலாம், எதையும் செய்யலாம். நாங்கள் சுவிசேஷம் என்பது நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் சுவிசேஷமாகிவிடாது. ஆண்டவர் சொல்லுகின்றதை சொல்லுவதுதான் சுவிசேஷம். சேர்ச்சுக்கு வா காசு தருவார், சேர்ச்சுக்கு வா வீடு தருவார், சேர்ச்சுக்கு வா கல்யாணம் கட்டி வைப்பார், அது சுவிசேஷம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தேவனால் நியமிக்கப்பட்ட முறைமையின்படி செய்வதுதான் சுவிசேஷம். நாங்கள் விரும்புகிறபடி, எங்களுக்கு இலகுவானபடி அல்லது எங்களுடைய இருதயங்கள் ஏற்றுக்கொண்டபடி நாங்கள் செய்வது தேவனுக்கு உகந்தவைகள் ஆகாது, தேவனுடைய ஊழியத்துக்குள்ளே போய்விடாது. ஏனென்றால் கிறிஸ்துவை காண்பிக்கும்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்ட யோவாஸ்நானன் சொன்னது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது என்று சொல்லி மனம் திரும்புங்க. ஸோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவனே தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றவனாய் இருக்கின்றான். இல்லை, அதாவது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் சேர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றது இல்லை சுவிசேஷம், ஒருவனை கிறிஸ்தவனாய் மாற்றுகிறது இல்லை சுவிசேஷம், அல்லது 10-11 சேர்க்கிறது இல்லை கிறிஸ்தவ சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் அவனை நித்திய ஜீவனுக்கு உரியவனாய் மாற்றுவதுதான் சுவிசேஷம். அதாவது இருளிலே இருக்கின்றவனை ஒளியின் இடத்திலே கொண்டு வருகிறது தான் சுவிசேஷமாய் இருக்கின்றது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது கூட அவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய வழிகள், நீங்க நினைக்கிறது செய்கிறது சரி என்று பார்க்கிறது எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னுடைய கற்பனைகளை, அதாவது நான் உங்களுக்கு காட்டின வழியிலே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி, அப்ப
அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கிறிஸ்தவனுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ரிப்பெண்ட், மனம் திரும்பு என்று சொல்லி பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. அதே போல நாங்கள் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், 10வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்றால், வாசந்த வசனம் சொல்லுகின்றது, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி. அப்ப இட்ஸ் கிரைஸ்ட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார், அதாவது அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார், நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கின்றேன், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி. ரெண்டையும் செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். வெரி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கின்றோம். நாங்கள் பார்த்தவைகளை, கேட்டவைகளை, பேசுகிறவைகளை நாங்கள் அதன்படி ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு கல்யாணம் கட்டினா டிவோர்ஸ் எடுக்கலாம், அடுத்த கல்யாணம் கட்டலாம். கிறிஸ்தவனும் விரும்பினா 4 கல்யாணம் கட்டலாம். டிவோர்ஸ் பைபிள் அக்செப்ட் பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுகின்றேன். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்திலே நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டிய காரியம், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் தனக்கு கொடுக்கின்றார் என்று நம்புகின்றவன், தேவன் தனக்கு தருவார் என்று நம்புகிறவன் எங்கெங்கெல்லாம் கவனமாய் இருக்க வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் கவனமாய் இருக்க வேண்டும். இது ஏன் தேவன் சொல்லுகின்றார் என்று சொன்னால், அவருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் இருக்கும்படி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் அவைகளை செய்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். எங்களுடைய சுய லாபத்துக்காகவோ அல்லது நாங்கள் ஆதாயம் பெறும்படியோ அல்லது நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியோ நோ. ஆண்டவர் சொன்னது மிஞ்சி நாங்கள் ஒரு துளியளவேனும் ஒரு கடுகளவேனும் நாங்கள் செய்யக்கூடாது. சரியான கவனமாக இருக்க வேண்டும். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். எங்களுடைய இருதயம் ஒவ்வொரு செய்கைகளையும் எதற்காக செய்கின்றது, ஏன் செய்கின்றது, எப்படி செய்கின்றது, நாங்கள் எதை அசட்டை பண்ணுகிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதை இலவசமாய் செய்கின்றோமா அல்லது பண ஆசை பிடித்தவர்களாய் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு பணத்தை வாங்குகிறோமா அல்லது பணத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோமா, பெருமைக்காக ஜெபம் பண்ணுகிறோமான்னு சொல்லி. ஆண்டவர் கிருபை நல்லது. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தின கிருபை நல்லது. பாவம் எங்களுக்கு மன்னிக்கிறாருங்க. ஆனால் அவர் ராஜாதி ராஜாவாய் நியாயம் தீர்க்கின்றவராய் அவர் வெளிப்பட போகிறார். நாங்கள் எல்லாரும் கிருபைகளை பார்த்து, கிருபைகளை கேட்டு, கிருபைகளிலே பழகி, கிருபையிலேயே நாங்கள் நிற்கின்றோம். எஸ், கிருபையிலே தான் வாழ்கின்றோம். ஆனால் அந்த கிருபை நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் அதை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்ல தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து, நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், நீங்கள் போய் கொடுங்கள், இலவசமாய் கொடுக்கின்றேன், போய் கொடுங்கள் என்று சொல்லி பணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி பணத்தை வாங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். மோசே நீ சுத்தமானது நிமித்தம் மத்தையிலே ஆண்டவர் சுகமாக்கிறோம் என்று சொல்கிறார். நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து உனக்கு மோசே கட்டளையிட்ட நியாய பிரமாணத்தின்படி நீ செய் என்று அவனுக்கு சொன்னவர் இங்கு சொல்லுகின்றார், இலவசமாய் கொடுக்கின்றேன், இலவசமாய் செய் என்று சொல்லி. அங்கு நியாய பிரமாண காலம்
நீ இருக்கின்றாய், நியாயப்பிரமாணத்திலே நீ இப்ப இருக்கின்றாய், நீ இன்னும் என்னிடத்தில் வரவில்லை, அதனாலே நீ நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி போய் செய் என்று சொல்லுகிறது. இவன் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இன்று என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள், நான் உங்களிடத்திலே இருக்கின்றேன், நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கின்றேன், நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி. நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன்? தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்தவைகளை, ஆண்டவர் எனக்கு காண்பித்தவைகளை நான் இன்றைக்கு காலையிலே வரும் வரைக்கும் கூட நான் சங்கீதம் வாசிக்கிறதுக்கு நான் எந்த சங்கீதம் வாசிக்கலாம் என்று சொல்லித்தான் நான் ஆண்டவரை இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டு வந்து நான் இங்கே இதெல்லாம் செய்துவிட்டு நான் துதித்து கொண்டு சங்கீதத்தை திறந்த போது சங்கீதம் 78வது சங்கீதம் ஓப்பனாது. அதை திறந்து வாசித்தேன். நான் எவைகளை நான் இருதயத்திலே விரும்பினேனோ, எப்படியான ஒரு சங்கீதத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அதேயான சங்கீதத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் நல்லவர். அவரை நாங்கள் ஒருவன் ஒளியிலே வாசம் பண்ணுகிறான், கிறிஸ்துவோடு வாசம் பண்ணுகிறான், அவனுக்கு கிறிஸ்து கட்டளையிடுகின்றார். அவன் கிறிஸ்து கட்டளையிட்டவைகளுக்கு அதிகமாய் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு காவலாளியை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாய் வாங்காதே. டேக்ஸ் கலெக்டருக்கும் அதைத்தான் சொல்லுகின்றார். அந்த அரசனுடைய மாளிகையிலே வேலை செய்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் அவர் பொதுவாக சொல்லுகிறார். ஏனென்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு அதிகமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள நினைக்கின்றோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு அதிகமாய் ஒருவனும் வாங்காதிருக்க கடவன் என்று பைபிள் சொல்லுகின்றது. அதான ஒளியிலே நடக்கிறவன் அந்த ஒளியிலே நடக்கும்போது அவன் அந்த ஒளிக்குரியவைகளையே பெற்றுக்கொள்ள பார்க்கின்றான். இருளுக்குள்ளே அவன் போகும்போதே அவன் இருளுக்குள்ளே சென்று விடுகிறான். ஒரு ஒளியை இருள் அழித்து விடாது. ஒரு சின்ன ஒளி இருக்கின்றா கூட அது இருளாய் மறைக்குதுன்றா கூட, ஒரு பெரிய இருள் வந்து மூடினால் கூட அந்த ஒளி தெரியாது. பட் அந்த ஒளி உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஒளியை யாரும் அணைத்து விட முடியாது. அந்த ஒளிதான் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற மெய்யான கிறிஸ்துவினுடைய ஒளி, யாரும் அணைத்து விடாத ஒளி. இருளையானது எவ்வளவு பெரிய இருளானாலும் ஒளி வந்து அதை முழுவதும் அழித்துவிடும். அங்கு வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆனால் ஒளியை இருள் வந்து எப்பொழுதும் முழுமையாய் மூடிவிட முடியாது. அப்ப எங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையான வெளிச்சமான ஒளியானது எங்களுக்குள்ளே நிலைத்திருக்குமானால் நாங்கள் அந்த வார்த்தைகளுக்குள்ளே நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருவன் அதற்குள்ளே நிற்க வேண்டிய அவசியம் உண்டு. அதே போலதான் ஆண்டவர் மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி. சபை செய்ய வேண்டிய வேலை, அதாவது ஒரு போதகன் செய்ய வேண்டிய வேலை, பைபிளிலே எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவைகளை பின்பற்ற சொல்லி இருக்கின்றார், எவைகளை கட்டளையிட்டு இருக்கின்றார், அவர் எதை விரும்புகின்றார், அவைகளை போதிப்பதுதான் ஒரு போதகனுக்கு ஏற்ற வேலையாய் இருக்கின்றது. அதாவது நித்திய ஜீவனுக்கு ஏற்றவைகளை போதிப்பதே அதன் காரியமாய் இருக்கின்றது. ஏனென்றால் அப்போஸ்தலர்களும் அதைத்தான் போதித்தார்கள். 3.5 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை போதித்தார். அப்ப அவர் கட்டளை இட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இன்றைக்கு அநேகம் பேருக்கு அது விருப்பம் இல்லை. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலே அந்த வீட்டிலேயே விருப்பம் இல்லை. ஒரு ஸ்கூலை எடுத்துக்கொண்டால் அந்த ஸ்கூலில் விருப்பம் இல்லை. ஒரு சின்ன ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் விருப்பம் இல்லை. ஏனென்றால் அது அந்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடி அங்கு காணப்படுகின்றதாக இருக்கிறது. வார்த்தையானது பிள்ளைக்கும் சரி, கணவனுக்கும் சரி, மகனுக்கும் சரி, புருஷனுக்கும் சரி, தாய்க்கும் சரி, தகப்பனுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒன்றாய்த்தான் இருக்கின்றது. வார்த்தை யாருக்காகவும் மாறாது. வார்த்தையை நாங்கள் மாற்றிவிடவும் முடியாது. ஏனென்றால் உபதேசம் எப்படி இருக்கணும் என்றால், பரலோக ராஜ்யம், கிறிஸ்துவுக்குள்ளே பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி உபதேசம் பண்ணவும்,
அப்படி உபதேசம் பண்ணி கிறிஸ்துவனிடத்திலே வருகிறவர்களுக்கு கிறிஸ்து கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ண வேண்டியது வேறு அவசியமாக இருக்கின்றது. பழைய ஊழியக்காரர்களை போய் பாருங்க. அவர்கள் எப்படியெல்லாம் டீச் பண்ணி இருக்கிறாங்க என்று சொல்லி, எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் புத்தி சொல்லி நடத்தி இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர்கள் எவ்வளவாய் புத்தி சொல்லி இருக்கிறார்கள். மத்தேயு மார்க்கு லூக் ஜானிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்றது 3.5 வருஷத்திலே போதிக்கின்றார். அந்த 3.5 வருஷமும் கற்றுக்கொண்டு வந்த அப்போஸ்தலர்கள் தாங்கள் வாழ்ந்த நாள் முழுவதிலும் அவர்கள் போதிப்பதிலும் புத்தி சொல்லுவதிலும் மற்றவர்களை சரிப்படுத்துவதிலும், அதாவது எங்கேயாவது ஒரு சபையில் பிரச்சனை வந்துட்டா அல்லது விழுந்துட்டாங்களா, பாவத்துக்குள்ள வந்துட்டாங்களா, ஒன்று அங்கே போடி போவதும், அவர்களுக்கு லெட்டர் மூலமாக எழுதுவதும், பிள்ளைகளை நீங்கள் இப்படி செய்யாதீங்க உங்களுக்கு கோபாக்கினை வந்துடும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்றதுமான அறிவுரைகளை நாங்கள் கண்டுகொள்றதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. எங்களுடைய இருதயம் எல்லாம் தேவன் எவைகளை செய்ய சொன்னாரோ அவைகள் மேல் பிரியம் இல்லாமல் தேவன் செய்ய சொல்லாதவைகளை அது எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் செய்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். ஃபுல் பைபிளே லவ், ஃபுல் பைபிளே தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நீ தேவனிடத்தில் அன்பு கூறு முதலாவது. மற்றது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறரிலும் அன்பு கூறு. தேவனிடத்தில் அன்பு கூறுவது அவருடைய வார்த்தைகளை அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதை யாம் என்று சொல்லி நான் 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் மட்டும் வாசிக்கலாம். தேவனால் பிறக்கிறான் ஒருவன், அவன் தேவனால் பிறந்தவன் என்ன செய்கின்றான் என்றால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறான். இதுதான் ஓடர். அவன் தேவனாலே பிறந்தவன் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறான். தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தவன் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகின்றான். அவைகள் பாரமானவைகளாய் அவனுக்கு தெரியல, அவைகள் இலகுவானவைகளாய் இருக்கிறது. ஏனென்றால் அவன் தேவனை அன்பு கூறுகிறபடியினால், தேவனோடு அவன் நடக்கின்றபடியினால். எங்களுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றது. ஆனால் எங்களுடைய கீழ்ப்படியாமை, எங்களுடைய ஆசை, எங்களுடைய பெருமை, எங்களுடைய அந்த ஆவிக்கு விரோதமாய் செய்கின்ற சகல காரியங்களுக்கும் நாங்கள் கொடுக்கின்ற இடமானது எங்களை சில வேளைகளில் கிருபையில் இருந்து வீழ்த்தி விடுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் அழகாக எழுதுகிறார். நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒருவர் கேட்கலாம், 2 பேர் கேட்கலாம், அல்லது 100 பேர் கேட்காமல் போகலாம். ஆனால் போதிக்க வேண்டிய விதம் கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வெகு சீக்கிரம். அவர் தன்னை எதிர்பார்த்து தன்னுக்காக தன்னை மணவாளனுக்கு காத்திருக்கிற மணவாட்டியை போல இருக்க விரும்புகிறவராய் இருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், மலை பிரசங்கம் அவைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தது என்ற தேவன் 7வது வசனம் 21வது வசனத்திலே சொல்லுகின்றார், பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னுடைய அதாவது பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. அவருடைய சித்தம் கிறிஸ்துவினால் எங்கள் பாவங்களை மன்னிப்பது, கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிப்பது, கிறிஸ்துவுக்குள்ளே உயிர் பெற்று மன்னிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு உகந்த பாத்திரமாய், தேவனுக்கு உகந்த கனிகளாய் கிறிஸ்துவின் கனியை கொடுப்பது தான் தேவன் விரும்புகின்றார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ நல்ல கனியை கொடுக்காது. அப்ப நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஒரு விவசாயி இருக்கின்றான். அந்த விவசாயி நிறைய நெல்லுகளை அவன் விதைக்கின்றான். விதைக்கின்ற போது நெல்லுகள் எல்லாம் விதைத்து
முளைத்து வருகிறது. அவன் முழுவதையும் அறுத்து கொண்டு போய் தன் களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்ல. அவன் நெல் மணிகளை, தனக்கு உதவுகின்ற நெல்ல மண்ணல எல்லாவற்றையும் வெட்டி உகந்தவைகளை எடுத்துக்கொண்டு ஆகாதவைகளை அவன் செப்பரேட் பண்ணுகிறான். அந்த ஆகாதவைகளை சுட்டெரிக்கின்றான். அதே போலதான் பரலோக ராட்சியமும் தெளிவாய் சொல்லுகிறது. நல்ல விதை அவருடைய ராட்சியத்துக்கு ஒப்பானது. அது அந்த விதையை போல நாங்களும் விழுந்து முளைத்து அந்த விதையை போல வளர்ந்து அந்த விதைக்கொப்பாக நல்ல கனிகளை கொடுத்து அது இன்னும் 100, 30, 60 கொடுக்கத்தக்கதான பரலோக ராட்சியத்துக்கு ஏற்ற விதையாய் காணப்படும் போது அந்த விதை பரலோக ராட்சியத்திலே சேர்க்கப்படுகின்றது. அப்படி இல்லாத விதை சுட்டெரிக்கப்படுகின்றது. அதை சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அநேகம் பேர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் 22வது வசனம் சொல்லுகிறது. அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 23வது அதிகாரத்தில் சொல்லுகின்றார், அப்படியெல்லாம் செஞ்சோம் என்று சொல்ல, பிசாசை துரத்தினோம், நோய்களை சுகமாக்கினோம், அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தோம் என்று சொன்னதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை அறியேன் என்று. ஏன்? அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் செய்திருக்கின்றார்கள், அடையாளங்கள் அதிசயங்கள் செய்திருக்கிறார்கள், நோய்களை செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி. ஆகையால் என்று வரைகள்ல வெரி கேர்ஃபுல் என்று நாங்கள் எடுக்க வேண்டும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்கிறவனே அவனே பரலோகத்திலே அவனை கொடுப்பேன் என்று சொல்லி எப்படி சொல்லுகிறான். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனவனோ அவனை கண்மலை மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். 26வது வசனம் சொல்லுகிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவனவனோ அவன் தன் வீட்டை மண்ணின் மேல் கட்டின புத்தியுள்ளாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகின்றான். அப்ப ஆண்டவர் எங்களுக்கு நான் உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தேன் என்று சொல்லியும் ஏன் இதில் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இந்த பூமி இப்படிமாய் தான் இருக்கின்றது. பூமி எப்பொழுதும் பாவத்திலே நிறைந்திருக்கின்றது. எப்பொழுதும் மாம்சத்தோடும் ஆவிக்கும் போராட்டங்கள் இருக்கின்றது. எப்பொழுதும் பிசாசானவன் எப்படி வஞ்சிக்கலாம், அழித்து போடலாம் என்று சுற்றி திரிகிறான். அதற்கு நடுவிலே நான் உங்களோடு கூட இருக்கின்றேன், உங்களை காக்கும்படி நான் உங்களோடு கூட இருக்கின்றேன், நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி என்று சொல்லி, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றது என்னென்று சொல்லி சொன்னால், follow me, listen to me, walk with me, என்னை பின்பற்று, நீ என்னை பின்பற்றி வா. சில வேளைகளில் எங்களுக்கு வேதனை உண்டாகும், துன்பம் உண்டாகும், கவலை உண்டாகும். நான் உண்மையாய் சொல்லுகின்றேன், உண்மையாய் ஒருவன் தேவனுக்கு பின்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக ஊழியம் செய்கிறவனாய் கடந்து போகும்போது அவனுக்கு கட்டாயம் உபத்திரவம் உண்டு. இதை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்யவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், ஒரு ஊழியர் பைபிள் எடுத்து காட்டுட்டார், துன்பப்படாத, வேதனைப்படாத தேவனுடைய அப்போஸ்தலர், வேதனைப்படாத, துன்பப்படாத ஒரு தீர்க்கதரிசிகள் அல்லது ராஜாக்கள் தேவனுக்கு உண்மையாய் இருந்தவர்கள். வேதனை உண்டு, துன்பம் உண்டு, ஆனாலும் அதன் நடுவிலே தேவன் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். தேவனுடைய இடத்திலே எங்களை அடிமைத்தனத்திலே அவர் அனுமதித்தால்
அந்த என்னை விடுவிப்பார் என்கின்ற வரைக்கும் அந்த காத்திருக்க வேண்டும். தேவன் என்னை விடுவித்த பின்பு நான் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே போக யோசிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றது சொல்லிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று வாழ்ந்தால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுவார், நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதில்லை. நியாயம் தீர்க்கிறது ஒன்று உண்டு, அதை அந்த வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். சோதோம் குமராவுக்கு நடந்ததை பார்க்கிலும் உங்களுக்கு நடக்கும் அதிகமாய் என்று சொல்லி, ஏனென்றால் உங்களுக்கு அதை பார்க்கிலும் உங்களுக்கு நடப்பதை பார்க்கிலும் அதற்கு இலகுவாய் இருந்தது என்று சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளை பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிங்க, உண்மை உள்ளவர்களாயிருங்க. இந்த அழிந்து போகின்ற சரீரத்துக்கும் அழிந்து போகின்றவைகளுக்காகவும் நித்திய ஜீவனை இழக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நான் இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கு அழிந்து போவேன், நான் இருப்பேன், நான் தெரியாது. ஸோ இன்றைக்கு தேவனுக்குள்ளாக உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க. மனுஷனுக்கு போராட்டம் உண்டுங்க, பலவீனம் உண்டுங்க, கலக்கம் உண்டு. ஆனாலும் அவன் அதிலேயும் உண்மையுள்ளவனாயிருப்பான். ஜோபு எப்படி இருந்தார்? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாய் காணப்படுகின்றார். அக்கிரமங்களை வெறுக்கின்ற தேவன், அக்கிரம செய்கைகளை வெறுக்கின்ற தேவன், அதை செய்கின்றவர்களையும் வெறுப்பார். அவர் நீதிபரர். அநீதி செய்கின்றவனுக்கு அவர் நீதி செய்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. இன்றைக்கு பூமியிலே நான் பார்க்கின்றேன், நான் சொல்லுகிறதற்கு வேதனைப்படுகின்றேன். அநேக அப்போஸ்தலர்கள் என்று, அநேக தீர்க்கதரிசிகள் என்று, அநேக ஊழியர்கள் என்று சொல்லி எவ்வளவோ இந்த பூமியிலே நடக்கின்றது. அவர்களையும் நீதிக்குட்படுத்த தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அவர் நீதி செய்கின்றவராய் இருக்கின்றார், நீதிக்குட்பட்டவராய் இருக்கின்றார். நீதியை செய்கின்றவர் அநீதியை வெறுக்கின்றார். பாவத்தை வெறுக்கின்ற தேவன் பாவியை நேசித்து பாவத்தை இல்லாமல் பண்ணுகின்றார். பாவத்தோடு ஒரு மனுஷனை தேவன் அழைத்து வருகிறதில்லை, பாவத்தை விட்டு விலக்கி அவனை சுத்திகரித்து தான் அழைத்து வருகின்றார். அவனை நீதிமானாக்கி, அநீதியை விட்டு விலக்கி அவனை நீதிமானாய் அழைத்து வருகின்றார். அநீதியை விலக்கி அவனை நீதிமானாய் அழைத்து வர, அவன் பின்பு நீதிமானாய் இருக்கிறவன் அநீதி செய்யும் போது தேவன் அவனை பார்த்து இப்படித்தான் சொல்ல முடியும், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி. நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் எனக்கு சரியான வேதனையாக இருந்தது. எப்படியெல்லாம் இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளை ஃபாதர் என்ற பாட்டை பாடி போட்டிருக்கு. அதற்கு இன்னொரு போதகர் ஃபோன் பண்ணி அதை எடுங்கன்னு சொல்லி அது கூட பரவாயில்ல, அதை போட்டிருக்கிற அந்த சகோதரி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதை பார்க்கின்ற புறச்சாதியர்கள் எவ்வண்ணமாய் சிரிப்பார்கள். போடுகிறவனுக்கும் ஆசை, அதை இன்னொருவர் போட்டால் அதை போடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு ஒருவர் ஆசை. ஆனா அப்படி தடுக்கிறவரை போட்டு கிழிக்கணும் என்று போட்டவருக்கு ஆசை. எல்லாமே கிறிஸ்தவங்க தான். எங்கே போகிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அதை பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிறத எடுத்துக்கொள்ள நினைத்தால் கொடுத்து விடு. 2 அங்கே இருந்தால் ஒன்றை எடுத்தால் கொடுத்து விடு என்று சொல்லி பலவந்தப்படுத்தினால் போ என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சில காரியங்களை நினைக்கும் போது என்னுடைய இருதயம் உடைகின்றது. ஆனால் சொல்ல முடியல. ஆனால் சொல்லுகின்ற நேரம் வரும்போது நான் சொல்லுவேன், ஏற்ற வழிகளை சொல்லிக்கொண்டே போவேன். உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் அசட்டை பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுத்த எதையுமே அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய கிருபையாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனாக இருக்கட்டும்,
அல்லது உங்களுக்கு கொடுத்த கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு கொடுத்த பிள்ளையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவினர்களாக இருக்கட்டும், நீங்கள் எதையும் அற்பமாக எண்ணாதீங்க. கர்த்தர் கொடுத்த கிருபையை அற்பமாக எண்ணாதீங்க. தேவன் எங்களுக்கு இதில் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு போயிருக்கின்றார். ஏனென்றால் வாசி, இதில் தான் உங்களுடைய ஞானம் விளங்கும், இதிலே தான் உங்களுடைய புத்தி விளங்கும். யாராக இருந்தாலும், எந்த பெரிய மனுஷனாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்றுதான் ஆகணும். நீதி தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் அது நீதியாகவே இருக்கின்றது. நாங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போகிறோம், கிருபை 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 என்னை தாங்கும் என்று சொல்லி. கிருபை தாங்கிட்டுங்க. கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து 2000 வருஷம் ஆயிட்டுங்க. முத்திரைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் சொன்ன கடைசி நாட்களிலே சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார், இதில் எழுதியுள்ளவைகளை எல்லாம் கை கொள்ளும்படி கவனமாயிருங்கள் என்று சொல்லி போட்டு தான் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு போகிறார். ஒரு மனுஷன் வெளிப்படுத்தல் வாசிக்காமல் இருப்பானா இருந்தா அவனுக்கு கிருபை போதும் என்று மத்தேயுமாக்கு லூக்கிலே இருப்பான் ஜோனிலே இருந்து கொண்டு மனம் திரும்புதலை நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்டேன், இனி எனக்கு மனம் திரும்புதல் தேவையில்லை என்று ஒருவன் நினைப்பானா இருந்தால் இயேசு விழுந்து விட்டான் என்று அர்த்தம். எவ்ரிடே மனம் திரும்புதல் இம்பார்ட்டன்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொல்லுகிறார். ஒவ்வொரு முத்திரைகளையும் உடைக்கப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த ஒவ்வொரு முத்திரை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டிருக்கல. இன்றைக்கு ஜோம் பண்றாங்க, எனக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு முத்திரையை உடைத்த வண்ணமாக இருக்கின்றார். அவர் தான் வானத்துக்கு வெளிப்படுகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். கிறிஸ்து பரிந்து பேசின நாட்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது கிறிஸ்து புறப்படுகிறதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நாட்கள், முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிற நாட்கள். எச்சரிக்கையாயிருங்க. நான் ஒவ்வொருத்தருக்கு நான் சொல்லுகிறதான காரியம், யாரையும் கூட சொல்ல வரல, யாரையும் எதுவும் சொல்ல வரல. ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை சொல்றாரு, நான் எச்சரிக்கிறேன். எனக்கு அதற்கு நான் மற்றும் யாரையும் சொல்ல விரும்பல. நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா? எச்சரிக்கையாயிருங்க, கவனமாயிருங்க, கர்த்தரோடு நடவுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. ஆமென். பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், நீர் முத்திரையை வாங்கவும் அதை உடைக்கவும் அதிகாரமுடையவராய் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமான ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்று நீர் முத்திரையை உடைத்த வண்ணமாயிருக்கிறேன். நீர் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிறேன். நீர் வெளிப்படுகின்ற நாளுக்காய் அப்பா, என்னுடைய மரணத்திற்கு முன்பு நீர் வருவீரானால், நீர் வெளிப்படுகின்ற நாட்களிலே நான் உண்மை காணவும், அதற்கு முன்பு என் மரணம் வருமானால், உம்முடைய ஆண்டவரை நீர் வெளிப்படுகிற நாளிலே நான் உயிர்த்தெழுந்து உண்மை காணவும் தேவரீர் நீர் என்னை அவனமாய் நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அழிந்து போகின்றவைகளை எல்லாம் பார்த்து அழியாத உம்மை விட்டு விடாதபடி அப்பா, அழியாத உம்மை பார்த்து அழிந்து போகின்றவைகளை விட்டுவிடத்தக்கதாய் ஓடத்தக்கதான விடுதலைகள், ஞானங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும், எனக்கும் உண்டாயிருக்கட்டும். என் கண்கள் அழிந்து போகின்றவைகளை பார்க்காமல் உம்மை மட்டும் பார்க்க நீர் எனக்கு கிருபை தரும்படியாக என்னுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர்கள் எதை கண்டு எதை அறிந்து அப்பா உம்மை பின்தொடர்கிறார்களோ அவைகளை கண்டு அறிந்து அவர்களை போல உமக்கு பின்பாக யூதாசை போல அல்லடி மற்றவர்களை போல நடக்க நீர் எனக்கு கிருபை தரும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் மேல நாமத்தில் பிதாவே, ஆமென்.